என்ன இந்த சாம்பார் வைக்க இவ்வளோ நேரம் ஆகுது? ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு போகுதுங்களா? தினமும் ஏதாச்சும் ஒரு புது டிஷ்ஷு வேணும்னு தான் கேட்குறாங்க. அதை செய்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுது. காலையில் எழுந்திரிச்சோன்னே இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரவி அப்பாவுக்கு ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது, ஷாலினிக்கு ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது, ரவிக்கு ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேகமாக கிளம்புங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல. இப்படி அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தால் தான் கிளம்புவாங்க, இல்லாட்டி அவங்களா கிளம்பவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுனா என்ன தான் இருக்குமோ. என்ன இது காலங்காத்தாலே வள்ளி இவ்வளோ டிஷ் செஞ்சு வச்சிருக்கா. காலையில எல்லாம் ஃபிஷ் எல்லாம் எடுத்து நல்லா பொரிச்சு வச்சிருக்காளே, நல்லா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்கு, எல்லாமே செஞ்சு வச்சிருக்கா. சரி வேகமா சாப்பிட்டு வேகமா போயிட வேண்டியதான். இன்னைக்கு ஆஃபீஸ்ல வேற ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுருவோம். நல்லா தான் இருக்கும், பார்த்தாலே நல்லா இருக்கு. எம் 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 எம். சூப்பரா இருக்கு. நல்லா வள்ளியோட கைப்பக்குவமே தனி கைப்பக்குவம் தான். இந்த எக் ரைஸையும் சாப்பிட்டுருவோம். அப்பாடா, சூப்பரா இருக்கு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி வேலைக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ரவி, ஷாலினி, உங்க 2 பேர்ல யாரோட நோட் புக் டைனிங் டேபிள் இருக்கு, எடுத்துக்கோங்க. பாருங்க தண்ணியா ஆகிற போது. சரி வள்ளி, நான் போயிட்டு வரேன் வள்ளி. சரிங்க, போயிட்டு வாங்க. சரி வள்ளி, நான் ஆபீஸ் போயிட்டு வந்தோடனே சாயந்தரம் நிலாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் வள்ளி. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையுமே நம்ம எடுக்க போயிடும். நீ, அம்மா, நானு, நிலா எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். ரெடியா இருங்க. சரியா வள்ளி? போயிட்டு வரேன் வள்ளி. சரிங்க, போலாங்க. என்ன இது இவ்வளோ சத்தமாக வேற சொல்லிட்டு போகிறாரு? ரவி ஷாலினி யாராவது கேட்டிருந்தா, முக்கியமாக ரவி கேட்டானா அடம் பிடிப்பானே, ஸ்கூலுக்கே போக மாட்டான். அப்படியா சங்கதி? ஷாலினி கேட்டியா அப்பா என்ன சொல்லிட்டு போறாருன்னு? அவங்க எல்லாமே சேர்ந்து ஏதோ ஜவுளி கடைக்கு போறாங்களாம். ரவி, நீ எதுக்கு இப்பெல்லாம் பேசுற? என்ன பிளான் போடுறன்னு எனக்கு தெரியுது ரவி. நீ என்னதான் பிளான் போட்டாலும் அம்மா உன்னெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. எக்ஸாம் வேற நடக்குது, மறந்துட்டியா என்ன? போ ஷாலினி, உனக்கு பொறாம தான் அப்படியே அம்மா என்ன மட்டும் கூட்டு போயிருவாங்கன்னு நீ பொறாமப்படுற. நான் எப்படி ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்து காட்டுறேன்னு பாரு. அப்பாடா, ஒரு வழியா இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. சரி, போய் இதை கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுருவோம். அந்த பிள்ளைங்க என்ன செய்துங்கன்னே தெரியலையே. சரி ரவி, நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா. நான் ஸ்கூலுக்கு போக போறேன். அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிருவேன். சரி போ ஷாலினி, பயந்தாங்கொழி. என்னது, ரவியோட சத்தத்தவே காணாமே. இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ சந்தேகமா இருக்கே. சரி, போய் என்னன்னு பார்ப்போம். அதென்ன பார்த்தேன், இந்த தான் உட்காந்துருக்கான். ஷாலினி சமத்து பிள்ளையா போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. ரவிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னப்பா ரவி, ஸ்கூலுக்கு போகலையா? என்னாச்சு? இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போகிற? சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும். எதுக்கு ஸ்கூலுக்கு போகல? என்னடா தங்கம், எதுக்குமா ஸ்கூலுக்கு போகல? அம்மாட்ட சொல்லு எதுவாக இருந்தாலும். அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கையை வலிக்கிற மாதிரி இருக்குமா. அச்சச்சோ, என்ன இது? என் பிள்ளைக்கு கை வலிக்குதா? ஐயோ, ரொம்ப பாவமே. கை வலிச்சா எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? எப்படி ஏதாவது எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுத முடியும்? அப்படி தானே கண்ணா? ஆமாம்மா, கரெக்டா சொல்றீங்கம்மா. ஆமாம்மா, அதுதான் ஏற்கனவே அம்மாவுக்கு தெரியுமே. சரி சரி, அதுக்கு முன்னாடி அம்மா ஒரு புதுசாக ஒரு கரண்டி வாங்கியிருக்கேன் ரவி, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றியா? ஐயோ, புரிஞ்சிருச்சுமா எனக்கு. சூப்பரா இருக்குமா கரண்டி. நீங்க அதை தோசை சுடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குமா. சரிம்மா, நான் போய் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறேம்மா. எனக்கு எக்ஸாம் வேற இருக்கு. அப்பாடி, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம். என்னடா அடி பின்னிருப்பாங்க. ரவி, உன்னை பார்த்தா சிரிப்பா வருது. நான் அப்பவே சொன்னேன்ல, கேக்குறியா நீ? இப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. ஷாலினி, குண்டம்மா, பேசாம சாப்பிடுறியா இல்லாட்டி என்கிட்ட அடி வாங்குறியா? அப்போ இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் ரவிலாம் சரிப்பட்டு வருவான். எப்போ பார்த்தாலும் லீவ் போட்டுகிட்டே இருந்தால் அது என்ன எப்படி படிப்பு வரும்? இப்படி அடிக்கடி ஏதாச்சும் ஒரு புது கரண்டி வாங்கிட வேண்டியது தான்.